கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் இன்று இரவு முதல் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், அந்த உத்தரவுல என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு, விவரத்தை பதிவு செய்யலாம். குறிப்பாக இந்த விவகாரத்துல தொடர்ச்சியாக போக்குவரத்து துறையும் ஆமணி பேருந்து உரிமையாளர்களும் மாறி மாறி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது போக்குவரத்துறை ஆணையத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 24/1/2024 இன்று இரவு முதல் சென்னையிலிருந்து தெற்கு நோக்கி, அதாவது ஈசிஆர் சாலை மார்க்கமாக நீங்களாக ஈசிஆர் ரூட் இல்லாத செல்லும் அனைத்து ஆமணி பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மட்டுமே புறப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகர்களுக்குள் பயணிகளை ஏற்றி வருவதற்கோ இயக்குவதற்கோ இறக்குவதற்கோ அனுமதிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கேற்றாற் போல ரெட் பஸ், அபி பஸ் உள்ளிட்ட ஆமணி பேருந்துகளுக்கு பயணச்சீட்டு முன்பதிவு செய்யும் செயலிகளின் தக்க மாற்றங்கள் செய்திடவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையும் மீறி பயணிகளுக்கு உரிய தகவலை வழங்காமல் அவர்களை தேவையில்லாமல் சிரமத்திற்கு உள்ளாக்கும் ஆம்னி பேருந்து ஆபரேட்டர்கள் மீது மோட்டார் வாகன சட்டம் மட்டும் இல்லாமல் கிரிமினல் சட்டங்கள் படியும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்படுவதாக போக்குவரத்து ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல ஈசிஆர் மார்க்கமாக செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகளும் சென்னையிலிருந்து வேலூர் உள்ளிட்ட மேற்கு மார்க்கமாக செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகளும் சித்தூர், ரெட்டில்ஸ் வழியாக வடக்கு மார்க்கமாக செல்லும் ஆம்னி பேருந்துகள் வழக்கம் போல கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்து இயக்க அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்துகள், திருச்சி மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் தற்போது எஸ்சிடிசி பேருந்து அனைத்துமே அங்கே இயக்கப்படுவதை போல ஆம்னி பேருந்துகளும் தற்பொழுது விழுப்புரம் மார்க்கமாக திருச்சி ரூட்ல போகக்கூடிய அந்த அனைத்து பேருந்துமே தற்பொழுது கிளாம்பாக்கத்திலிருந்து தான் இயக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிளாம்பாக்கத்திலிருந்தே ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று போக்குவரத்து ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குனீங்க. தற்பொழுது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தரப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிடப்படுது வேல்முருகன்? இப்போ இந்த உத்தரவை தொடர்ந்து அவங்க என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகள், என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்வாங்க, அவங்க என்ன சொல்றாங்க? குறிப்பாக அவர்களுடைய தரப்பு முக்கியமான வாதம் முடிஞ்சூர்ல அமைக்கப்பட்டு வரக்கூடிய அந்த பேருந்து நிறுத்தம், ஆமணி பேருந்துகளுக்கு நிறுத்தப்படக்கூடிய அந்த நிறுத்தம் அப்படிங்கிறது நம்ம இப்போ தற்பொழுதுதான் கல ஆய்வுல பார்த்தோம், 50% கூட நிறைவு பெறல. அங்க எப்படி பேருந்து நிறுத்துவது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் வைக்கிறார்கள். அதே போல கிட்டத்தட்ட இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு 60,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் மேற்கொள்வதற்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விழா காலங்கள்ல 2 லட்சம் பயணிகள் விழா காலங்கள்ல முன்பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு கடுமையான சிரமத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இன்னும் சற்று நேரத்துல ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் 4:30 மணி அளவுல செய்தியாளர்களையும் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே இது நீதிமன்றத்துல சென்னைக்குள் ஆமணி பேருந்துகள் இயக்குவதற்கு அவர்கள் அதற்கான உரிய அனுமதி பெற்றிருப்பதாக கூறுகின்றனர். எனவே இது நீதிமன்ற அவமதிப்பாக எடுத்துக்கொள்ளப்படுவதாகவும் அதற்கான சான்றிதழ்களை போக்குவரத்துறை ஆணையத்திற்கு கொடுத்திருப்பதாக கூறப்பட்டாலும் கூட போக்குவரத்துறை தற்போது அந்த சட்ட விதிகளின் அடிப்படையில மோட்டார் வாகனம் சட்டம் மட்டும் இல்லாமல் கிரிமினல் ஆக்டிலையும் நாங்க நடவடிக்கை எடுப்போம் என்று ஒரு உச்சபட்ச எச்சரிக்கை விடுத்திருப்பது ஒரு மிக முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கிறோம். ஏனென்றால் ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் நாளை முதலும் கூட தொடர்ச்சியாக நாங்கள் கோயம்பேட்டில் தான் பேருந்துகளை இயக்குவோம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த எச்சரிக்கை அப்படிங்கிறது அடுத்த கட்ட ஒரு சூழல் எப்படி அமைய போகிறது, ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் எப்படி பேருந்து இயக்க போகிறார்கள் அந்த செய்தியாளர் சந்திப்புல முடிவாகும்னு எதிர்பார்க்கிறோம். ஸ்ரீராம், கண்டிப்பா வேல்முருகன். அதே போல கிளாம்பாக்கத்திலிருந்து தான் ஆம்னி பேருந்துகளை இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஒருபுறம் உறுதியா இருக்கக்கூடிய நிலையில கோயம்பேட்டில இருந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய தரப்புல கோரிக்கையா இருக்கு. இன்றைய தினம் பேருந்துகள் எங்க இருந்து இயக்கப்படும், பயணிகள் மத்தியில் நிலவக்கூடிய அந்த குழப்பத்திற்கான முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும் வேல்முருகன்? தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல இன்று கடைசி நாள் 24ஆம் தேதி இன்று கடைசி நாளாக தற்போது போக்குவரத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. இன்று இயங்கக்கூடிய அனைத்து பேருந்துமே வழக்கம் போல ஆமணி பேருந்து நிலையத்திலிருந்து இயக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நாளைய தினம் இந்த ஆமணி பேருந்துகள் புறப்பட்டு கிளாம்பாக்கத்தை தாண்டிய பிறகு திரும்பி வரும்பொழுது காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகள் தாண்டி வர வேண்டிய சூழல் இருக்கிறதா தற்போது அது அடுத்தடுத்த நாட்கள்ல தான் தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் தற்போது இந்த போக்குவரத்துறை உத்தரவை பின்பற்றக்கூடிய வகையில காவல்துறையினரும் வாகனங்களை உள்ளே அனுமதி
மதிக்காமல் செயல்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் போக்குவரத்து துறையினுடைய அந்த உத்தரவுக்கு முன்னதாகவே ஆம்னி பேருந்துகள் தரப்புல இருந்து எதுவும் கடிதம் கொடுக்கப்படுமா, கோரிக்கைகள் எதுவும் வைக்கப்படுமா அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். இன்னைக்கு அமைச்சர் சேகர் பாபு மிக தெளிவாக ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தாரு. போக்குவரத்து இந்த சென்னைக்குள்ளாக வருவதற்கு ஆம்னி பேருந்திற்கு தடை விதிக்கப்படுவதாகவே அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாரு. அதன் காரணமாக பேருந்துகள் நிச்சயமாக உள்ளே அனுமதிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா நாளை ஏராளமான பொதுமக்கள், அதாவது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சொல்வதை போல 60,000க்கும் மேற்பட்ட பயணிகள் புக் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சென்னையில இருந்து புறப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு இது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அவங்களுடைய டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு நேரடியாக இந்த தகவலை கொடுத்து இந்த தகவலை அவங்க கிளாம்பாக்கத்துல இருந்து ஏற சொன்னால் மட்டுமே அது சரியாக இருக்கும்னு பார்க்கலாம். ஆனா ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் என்ன சொல்ல போகிறாங்க, அவங்க அடுத்த கட்டமா என்ன முடிவெடுக்க போறாங்கன்றத இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் வேல்முருகன். விரிவான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி வேல்முருகன்.